கத்தாம பேசுறேன் என்கிட்ட பேசக்கூடாது. நான் சொல்லிட்டேன்னா பேட்சப் ஆயிட்டீங்களா? எல்லாம் கிடையாது, பேட்சப்லாம் ஆகட்டும். முதல்ல இது சொல்லு. விட்டு விட்டு பேசியிருந்தா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா பார்வதி இருக்காங்கல்ல, கமருதீனா பயங்கரமா லாக் பண்ணிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் நடக்குதுன்றத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. மொதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சுல, விக்ரம் சாண்ட்ரா பேசிட்டு இருக்கிறத தான் அந்த ப்ரோமோல காமிச்சிருப்பாங்க. ஸோ லைவ்ல வந்து அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்க சோஃபா ஏரியால கமருதீனும் பார்வதியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு கமருதீன் டென்ஷன் ஆயிட்டாரு. பார்வதி என்ன கேட்கறாங்கன்னா, அரோராவும் நீயும் திரும்பி பேட்சப் ஆயிட்டீங்க போலியே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க, இப்படிலாம் பேசாத, எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி கமருதீன் கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. அதாவது என்ன கிண்டல் பண்ற மாதிரி சொல்றியா, நாங்க திரும்பி சேர்ந்துட்டோன்ற மாதிரி சொல்றியான்ற மாதிரி கோவப்படுறாரு. நான் என்னடா சொன்னேன், பேட்சப் ஆயிட்டியான்னு உங்ககிட்ட கேட்கிறேன், உங்ககிட்ட இருந்து பதிலை எதிர்பார்க்கிறேன், வேற நான் என்ன பண்ண முடியும், சாதாரணமா ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ அதுக்கு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இப்ப கமருதீனோ சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப பார்வதிக்கு என்ன கேள்வினா, பார்வதிக்கு ரொம்ப நாளாவே இது மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அது என்னன்னா, அரோரா வந்து கமருதீனை அவளோட பக்கம் இழுத்துக்கிறாளா இல்ல கமருதீனா போறானா, இதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி பார்வதி ரொம்ப நாளாவே யோசிச்சுட்டு இருக்காங்க. நேத்து நைட்டு இந்த யோசனை ரொம்ப அதிகமாயிருச்சு. எப்படி அதிகமாயிருச்சுன்னு தானே கேக்குறீங்க. நேத்து நைட்டு சாண்ட்ராவும் பார்வதியும் ஒரு 2 மணி நேரம் பேசியிருப்பாங்க. அப்ப நிறைய விஷயங்களை பேசுறாங்க. சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, கமருதீன் உன்னை ஏமாத்திட்டு இருக்கான். அதாவது கமருதீன் அரோரா கிட்டையும் க்ளோஸா இருக்கணும், உன்கிட்டயும் க்ளோஸா இருக்கணும்னு நினைக்கிறான், அவன் ஏமாத்திட்டு இருக்கான். நீ முதல்ல எப்படி கேம் விளையாண்ட தெரியுமா பார்வதி, நல்ல கேம் விளையாடிட்டு இருந்த, கேம்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண. நீ இந்த லவ் கண்டென்ட்டுக்குள்ள வந்ததுனால அவங்க 2 பேரும் உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நீ லவ் கிவன் எதுவுமே இல்லாம இருந்தா கமருதீனுக்கு கேம் கிடையாது, அரோராவுக்கும் கேம் கிடையாது. ஸ்டார்டிங்ல இருந்து நீ தான் கேம் விளையாடி அந்த பிரபலமானது, கேமை மட்டும் விளையாடி கரெக்டா இருந்த. ஆனா இவங்க 2 பேர் கூட லவ் கண்டென்ட்ல நீ மாட்டின பத்தியா, அப்பத்துல இருந்து உன்னை யூஸ் பண்ணி அவங்க தான் இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சாண்ட்ரா சொன்னாங்க. அதுக்கு பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, கமருதீன் எனக்காக நிக்கலையோ, எனக்காக இல்லையோன்றது எனக்கு லைட்டா கொஞ்சம் ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி இவங்களும் புலம்புறாங்க. ஏன்னா வந்து அந்த கோர்ட் டாஸ்க்ல என் பக்கம் இருந்தா அவன் ஜெயிச்சு தந்திருக்கணும், ஆனா அவன் அரோராக்கு ஃபேவரா கொஞ்சம் போன மாதிரியே தோணுச்சு. அதே மாதிரி எனக்காக நிறைய விஷயத்துல வரமாட்டான், என்ன சில இடத்துல விட்டு தந்துடுறான், அது எனக்கே ஃபீல் ஆகுது. ஆனா என்ன பண்றது, இந்த பாலா போன ஃபீலிங் வந்து என்னை விட்டு போக மாட்டேங்குது. அவன் இவ்வளவு பண்ணாலும் அவனை ஏதோ ஒரு விதத்துல எனக்கு பிடிச்சிருக்கு, சுத்தி இவ்வளவு கேமரா இருக்கு, எல்லாமே ரெக்கார்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு அவன் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி சுத்திட்டு இருக்கானா என்னன்னு தெரியல, அவன் மேல எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. அந்த ஃபீலிங்ஸ் என்னால தள்ளி வைக்கவே முடியல. அதனால தான் அவன் பண்ற இந்த விஷயத்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போறேன். நீ சொல்றதும் சரிதான் சாண்ட்ரா, நான் கொஞ்சம் தள்ளி தான் நிக்கணும் போல, இதுக்கப்புறம் கவனமா தான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும் போலன்ற மாதிரி சொன்னாங்க. நேத்து நைட் அப்படி பேசினதுக்கும் இப்ப கமருதீனை லாக் பண்றதுக்கும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், எதனால இப்படி லாக் பண்றாங்கன்ட்டு. என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, இவன் அரோரா பின்னாடி போறானா இல்ல அரோரா சாமர்த்தியமா நம்ம கூட பழகிட்டு இருக்கும் போதே இழுக்கிறாளான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவன் கிட்ட பேசி பார்க்கும்போது உண்மைலாம் வெளியே வருது. அது என்னன்னா, அரோராவும் இவனும் கொஞ்ச நாள் சரியா பேசாம இருக்காங்கல்ல, இப்ப பேட்சப் ஆயிருக்காங்க. அதாவது திரும்பி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசலான்னு பேட்சப் ஆயிருக்காங்க. அதுக்கு யார் ரீசன், அதாவது அந்த பேட்சப்பை யார் முன்னெடுத்தான்றத பார்வதி கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் வந்து ஒரு மாதிரி நாங்க 2 பேருமே லைட்டா பேச ஆரம்பிச்சோம். அதாவது ஆதிரை இப்ப என்கிட்ட கொஞ்சம் பேசுறா, ஆதிரை பேசிட்டு இருக்கும் போது அப்படியே அரோரா கிட்ட கொஞ்சம் பேசினேன், அப்படியே பேசி நாங்க திரும்பி பேட்சப் ஆயிட்டோம், அதாவது திரும்பி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு ஜோனுக்கு வந்திருக்கோன்ற மாதிரி கமருதீன் சொல்றான். பார்வதி வந்து இல்லடா நான் கேட்கறத புரிஞ்சுக்கோ, யார் வந்து கேட்டீங்க, அதாவது திரும்பி ஃப்ரெண்ட்ஸ் ஜோனுக்கு வரலான்றதை யாரு கேட்டீங்க அப்படின்ற மாதிரி இவனை லாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கமருதீன் தான் அதை பண்ணியிருக்கான். ஆனா கமருதீன் வந்து அப்படி சொன்னா இவன் டென்ஷன் ஆயிடுவான்றதுக்காக மழுப்பிட்டு இருக்கான். வேற வழி இல்லாம ஒரு ஸ்டேஜில் சொல்ல ஆரம்பிச்சிடறான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மைசூர் பாக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க போல. மைசூர் பாக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இவன் என்ன பண்ணியிருக்கான், எனக்கு கொஞ்சம் தான்ற மாதிரி அரோரா கிட்ட கேட்டிருக்கான் போல. அரோராவும் ஒரு புட்டு மாதிரி, அதாவது கொஞ்சம் உடச்சி தந்திருக்காங்க போல. அப்படி தந்ததுக்கு அப்புறம் நம்ம எதுக்கு இப்படி தேவையில்லாம முறைச்சிக்கிட்டு இருக்கணும், நம்ம 2 பேருமே ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கலான்னு கமருதீன் தான் கேட்டிருக்கான். அதாவது அரோரா தேடி வரல. அரோரா வந்து இவன் இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்லன்னு விலகி தான் இருந்திருக்கா போல. இவன் தான் போய் நம்ம திரும்பி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலான்னு சொல்லியிருக்கான். யோசிச்சு பாருங்க, இவன் பண்ணது தப்பா இல்லையா? இப்போ நீ வந்து அரோரா கிட்ட அவ்வளோ பேசியிருக்க, அரோராவை அவ்வளோ திட்டிருக்க, இருந்தாலும் அரோரா அவன் கூட இருக்கணும், அதாவது அரோரா கூட பேசி பழகணும்னு நீ நினைக்கிற. அப்போ இவன் வந்து உண்மையாக இல்லைன்னு தானே அர்த்தம்.
பார்வதி இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப இவன் கிட்ட இந்த கேள்வியை கேட்குறாங்க. இப்போ இவன் சொன்னதுக்கு அப்புறமும் பெருசா பார்வதி ரியாக்ட் பண்ணல. ஆனா பார்வதியோட கேம் கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, ஆஹா இவன் என்னடா நமக்கு உண்மையா இல்லை, நம்ம உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா இவன் உண்மையா இல்லை போலன்றது மைண்ட்ல பதிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்வதி கேம் எப்படி மாற போகுதுன்னு தெரியல. இதை பத்தி நீங்க நினைக்கிற உங்களோட கருத்தையும் கண்டிப்பா சொல்லுங்க.